ஹாய் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் டாக்குமெண்டேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆன்லைன் ப்ராசஸில் எப்படி டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணுறது ஆதாரில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணுறது, ஆஃப்லைன் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஓஐ, பிஓஏ, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ஸோ இது ரெண்டு தான் முக்கியமான ப்ரூஃபு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதார் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும் போது என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ப்ரூஃபில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆதார்லேயும் வரணும். ஸோ அது வரல அப்படிங்கிறதுக்காகவும் அது நீங்கள் அப்டேட் பண்ணாதான் ஆதாரில் அந்த அப்டேஷன் நடக்குங்கிறதுனாலையும் தான் இந்த ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டாக இருக்கட்டும், ரேஷன் கார்டாக இருக்கட்டும், உங்களுடைய பேன் கார்டாக இருக்கட்டும், அதில் என்ன ஐடென்டிட்டி, அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை ஆதாரில் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது. ஸோ இது குறிப்பிட்ட டைமுக்குள்ளார பண்ணணும். 14ஆம் தேதிக்குள்ளார பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணலன்னா உங்கள் ஆதார் கார்டு செல்லாமல் போயிட போகிறதும் கிடையாது. ஸோ அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது, அவ்வளோதான ஒழிய வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா டேட் 14/9/2024 இது முடிஞ்சிருது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் 50 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது முற்றிலும் ஆன்லைனில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு myAadhar.uid.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளார நீங்கள் போய்க்கோங்க. கூகுளில் யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம், டைரெக்டாக வெப்சைட்டில் யூஸ் பண்ணியும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி போனதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கீழே. ஸோ அதை கொடுத்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே லாகின்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா கீழே தெரிகிற அத்தனையுமே அதுலேயே வந்துடும். ஸோ டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு பிற்பாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணி ஓடிபி அதில் வந்ததுக்கு பிற்பாடு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்ததுக்கு பிற்பாடு அதை போட்டு தான் நீங்கள் போகணும். ஸோ இதுக்கு முக்கியமாக உங்களுடைய ஆதார் நம்பரில் உங்களுடைய செல் நம்பரை இணைச்சிருந்துருக்கணும். ஸோ உங்களோட செல் நம்பர் தொலைஞ்சிருந்தாலோ இல்லை அது காணாமல் போயிருந்தாலோ அது இப்போ யூஸில் இல்லை இருந்தாலோ இதை நீங்கள் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் செல் நம்பராக நீங்கள் மாற்றணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா தி சர்வீஸ் இஸ் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. எப்போ வரைக்கும் அப்படின்னா 14/9/2024 வரையும். ஸோ அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேருக்குமே 200 செலவாகும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் தனியாக சார்ஜஸ் வாங்குவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரு கேப்சாவை டைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். உங்களோட பேர், உங்களுடைய ஜெண்டரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சரியாக இருந்தானாலும் சரி, சரியாக இல்லைனாலும் சரி, நீங்கள் பிஓஐ, பிஓஏ, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக்ளரேஷன் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டை வச்சு அவங்க அப்டேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். உங்களுடைய டீட்டெயில்ஸ் மேலே உள்ளது அட்ரஸ், பேர் எல்லாம் சரியாக இருக்குன்னா ஐ வெரிஃபை தட் கோ டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் சென்டரில் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது தனி. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க.
ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பழைய டீட்டெயில்ஸும் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கிற ப்ரூஃபோட டீட்டெயில்ஸும் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ பிஓஐ, பிஓஏ, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாக இருக்கட்டும். ஸோ அந்த 2 டாக்குமெண்ட்டுமே 2 MB கீழே தான் வச்சுருக்கணும். ஜேபெக் ஃபார்மேட்டு, பிஎன்ஜி அண்ட் பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ பண்ணதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப்ங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தா போதும். அது கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபைல் அப்லோட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வருதுன்னு பார்த்துட்டு அட்ரஸ்க்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்குறாங்கிறத பார்த்துட்டு அதை கொடுத்தீங்கன்னா அதுவுமே அப்லோட் ஆகிடும். ஸோ பின்னாடி நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு பிற்பாடு வெரிஃபை, அப்லோடு, பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் 0ன்னு இருக்குது. ஸோ வந்து 14ஆம் தேதி வரையும் 0, அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணிட்டது பிற்பாடு கீழே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் கார்டுன்னு இருக்குது. ஸோ அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள நம்பரை நீங்கள் வச்சு நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஃப்ரீ, அவ்வளோதான, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதுக்கு ரிக்கார்ட் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ஐடென்டிட்டிலேயே வந்துடும். ஸோ ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, கிசான் போட்டோ பாஸ்புக், இந்தியன் பாஸ்புக்கு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ரெண்டுமே வந்துடும். நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் ஃபோட்டோ இருந்தால் தான் அது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக எடுத்துக்க முடியும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் வராது. ஸோ ஃபோட்டோ உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுக்கும்போது அதில் ஃபோட்டோ இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ஃபார் ஐடென்டிட்டி ஒன்லி அப்படின்னு வரும்போது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் டிசியாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், ஸோ எதில் ஃபோட்டோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மட்டும் வரும். ஸோ அந்த போத் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க டாக்குமெண்ட் நீங்கள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே வந்து ஐடென்டிட்டிக்கும் கொடுத்துக்கலாம், அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். டாக்குமெண்ட் ஃபார் அட்ரஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி, வாட்ரு, கேஸு, டெலிஃபோன் பில்லு, மொபைலு, இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்க டாக்குமெண்ட்ஸு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் சேர்த்து இன்னும் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 14க்கு முன்னாடி வந்து பண்ணிடுறது நல்லது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு தெரியறத நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் பண்ண ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான ப்ரொசீஜரு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்லேயே நீங்களே உங்களோட மொபைல்லையோ உங்களுடைய லேப்டாப்லேயோ பண்ணிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.